16 கால் மண்டபம் நடுவுல இருக்கு. அதை சுற்றி ஒரு சும்மா ஒரு பேரளவுக்கு 1.5 அடிக்கு கேப் விட்டு கடையா கட்டிட்டு ஃபுல்லா. அது மாத்திரம் இல்ல, இது கீழ்த்தளம் மேல்தளம் ரெண்டுலயும். நல்ல வேளை இந்த மண்டபத்தையுமே இடிச்சிட்டு அது அடுத்த ஸ்டேஜா இருக்கும். அதுக்கு ஒரு அறிவிப்பு இன்னும் வரல. நீங்க இந்த பர்மா பசார் கடையெல்லாம் பாப்பீங்க. ஆமா, அது மாதிரி புறா கொண்ட மாதிரி கடையை கட்டிட்டே போகணும். அப்படின்னா எவ்வளவு பேரை இவங்க கட்சிக்காரர்களையோ இவங்களுக்கு வேண்டியவர்களையோ சலுகை கொடுத்து எங்கே வைக்கலாம், இல்லை அதில் சம்பாதிக்கலாம் என்ற நோக்கமாக இருக்கலாம், தெரியவில்லை. அது தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இந்த 150 கோயிலை கட்டுறேன்னு சொல்லி அந்த அஸ்திவாரம்லாம் தோண்ட ஆரம்பிச்சேன். இப்போ நம்மளுடைய கோபுரங்கள் இருக்கின்றது இல்லையா, அதோடைய இது பார்த்தோம்னா அதுக்கு ஆழமான அஸ்திவாரம் இருக்காது. அப்படியே ஜஸ்ட் கற்களை பைலப் பண்ணி ஒண்ணுமே ஒரு பியூட்டிஃபுல் ஈக்லிபிரியம் கால்குலேட் பண்ணி அவங்க கட்டியிருப்பாங்க. முக்கியமான நோக்கம் என்னன்னா, நான் தப்பா சொன்னா நீங்க திருத்தலாம். இந்த பூகம்பம் ஏற்படும் போது ஆழமான அஸ்திவாரம் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் முதலில் பாதிக்கப்படும். மண்சூடு குடிசைகளில் விரிசல் வராது, ஹைரைஸ் பில்டிங்ல வந்துடும். அது மாதிரி இது இன்றைக்கு இந்த கோபுரம் கட்டி விடலாம், இது 300-400 வருடங்கள் தாங்க வேண்டும், 1000 வருடங்கள் தாங்க வேண்டும். அதனால அந்த காலத்திலேயே கட்டமைப்பு எல்லாம் ஜாக்கிரதையாக செய்வது. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வேற வேற கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிங்க, பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா இதோட ஈக்லிபிரியம் அஃபெக்ட் ஆகும். நான் அப்போ டெல்லியில் இருக்கேன். இந்த படங்கள்லாம் வந்தபோது இந்த பிளான்லாம் என் கைக்கு வருது. ஒரு கோயில் அன்பர் எனக்கு கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லை, 1920 வாக்கில் ஒரு அந்த முன்புறம் இருக்கின்ற இடத்தை பற்றி ஒரு வழக்கு வருது. அது கோயிலுக்கு சொந்தமா நகராட்சிக்கு சொந்தமா என்ற ஒரு வழக்கு. அது கோயிலுக்குத்தான் சொந்தம், நகராட்சிக்கு இல்லை. மேலும் இந்த இடத்தில் கடைகள் எல்லாம் கட்டக்கூடாது என்று மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு கொடுக்குறார்.